ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சூர்யா கிளிப்ஸ். இன்றைக்கி என்னடா ஒரே செடி கொடியாக காமிச்சிட்ருக்காளே அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த செடிகளுக்குள்ளாடி உங்களுக்கு இன்னொரு பயிர் இதில் இருக்குது. அதை உங்களுக்கு காமிச்சு தரப்போகிறேன். எத்தனை பேர் இந்த பயிரை பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. இந்த பயிர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா திணை பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட திணை வந்து இந்த பாருங்கள், திணை வந்து இதில் திணை இதுதான் பிஞ்சு திணையாக இருக்குது. இதுதான் திணை. இந்த திணையானது இனி வளர்ந்து பெருசாகி அது வந்து மஞ்சள் நிறம் அடித்து அதை வந்து வெயிலில் போட்டு காய வச்சு என்ன செய்வாங்கன்னா திணை எடுத்துக்குவாங்க. இந்த திணை வந்து புறாக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் கொஞ்சம் மஞ்சள் அடிச்சிருக்கு பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த திணை வந்து புறாக்களுக்கு ஒரு முக்கியமான பிரதான உணவாக வந்து கொடுப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப பிஞ்சான திணை இது. இந்த திணை பயிர் வந்து யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க, யாருக்கெல்லாம் இதை பற்றி வேறு என்னென்ன பாயிண்ட்ஸ் தெரியுங்கிறத பற்றி சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் வந்து புறா வளர்த்துட்ருக்கோம். ஸோ அந்த புறாக்களுக்கு வந்து இந்த திணை பயிர் என்ன செய்வோன்னா டெய்லி திணை வந்து சாப்பிட வச்சு கொடுப்போம். அந்த சாப்பிட வச்சு கொடுக்கக்கூடிய திணையில் சிலது தவறு இதில் விழுந்து தான் இந்த திணை பயிர் வந்து வந்திருக்கு. எல்லா களை செடிகளுக்கு கூடயும் இந்த திணை பயிரானது கூடவே வந்திருக்கு. முதல்ல எனக்கு தெரியல, இது என்ன செடின்னு தெரியாததுனால நாங்கள் பார்த்துட்ருந்தோம். ஆனால் இப்போது அது வந்து திணை பயிராக வந்துச்சு. இது நல்லாவே விளைஞ்சிருக்கு பாருங்கள், நல்ல பருவத்தில் இருக்குது இது. இதை வந்து நம்ம வந்து இந்த குருவிகளுக்கு கொடுத்தோன்னா சூப்பராக சாப்பிடும். நாங்கள் லவ் பேர்ட்ஸ் கொஞ்சம் வளர்த்திக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், இதுவும் திணை தான். கேமரா கிளியரன்ஸ் இல்லாததுனால தெரியலை. உங்களுக்கு இன்னும் காமிக்கிறேன் பாருங்கள், நிறைய இருந்துச்சு இந்த சைடில். பார்த்திங்களா, இது கொஞ்சம் பெரிய சைஸாக வளர்ந்துருக்கு. இது அதோட நீளத்தை பார்த்திங்களா, பார்த்திங்களா, குச்சி 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 நிறைய இருக்குது. நம்ம பார்க்கும்போது ஒரு கம்பளி பூச்சியோட உருவத்துலேயும் இருக்குது. அதுக்கு தானே உடம்புல எல்லாம் முடியாக இருக்கும். அதே மாதிரி நிறைய ரோமங்கள் இதுக்கு இருக்குது. இந்த திணைப்பயிர் யார் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க, யார் யாரெல்லாம் வீட்டில் இதே மாதிரி புறா வளர்த்து திணைப்பயிரை செய்து அந்த திணைப்பயிர்லேருந்து திணை எடுத்து புறாக்கு எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இதே மாதிரி இன்னும் புதுவிதமான வீடியோஸ் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பயிர்களாகட்டும், ஏதாவது சமையல் குறிப்புகளாகட்டும் உங்களுக்கு நிச்சயமாக சென்ட் பண்ணுறேன். பார்த்திங்களா, இதுவும் அப்படி தான். இதுவும் இன்னொரு பக்கத்தில் வந்து திணை தான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த இலைக்கு அடியில் கூட திணை தான் இருக்குது. நிறைய திணைகள் தான். இந்த திணைகள் வந்து நிறைய இருந்துச்சு, நிறைய குட்டி குட்டியாக இருக்கும். அந்த திணை புல் இருக்குல்ல, திணையை வந்து இந்த அளவுக்கு வளர விடாமல் திணை குட்டியாக இருக்கக்கூடிய அந்த திணை புல்லானது அதுவும் அந்த குருவிங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். லவ் பேர்ட்ஸ் நல்லா சாப்பிடும் அது. அப்புறம் இந்த இதெல்லாம் தான் சின்ன சின்ன குட்டியான புல்லுகள், திணைப்புல்கள். எங்கள் வீட்டு தோட்டத்தில் மீதி இருக்கக்கூடிய இது திணை கொஞ்சம் வளர்ந்துருக்கு. இதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கிறது எல்லாமே திணை தான். அதுக்கு பக்கத்துலேயே சின்ன சின்னதாக தெரிகிறது ஃபுல்லாகவே திணை தான்.